எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் வேணும். எல்லாரும் கொஞ்சம் உதவி செய்ய, அவங்களால முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். இந்த ஜீவங்களுக்காக சாப்பாடு போட்டே ஆகணும். வேறு ஒன்றுத்துக்கும் அதுகளுக்கு நகை எடுக்கவோ அதுகளுக்கு சாப்பாடு மட்டும்தான் போட கேட்குற, வேறு ஒன்றும் அதுகளுக்கு கிடையாது. அதுகளுக்கு படுக்க இடம் இருக்குது, நல்ல ஒரு நிம்மதியாக இருக்குதுங்க. அதே நமக்கு பெரிய பாக்கியம். அதுபோல் அது ஒரு உணவளிக்கிறது தான் பெரிய நம்மளுக்கு ப்ராப்ளம், கஷ்டம். சாப்பாடு வாங்கிறது கடையிலலாம் பிஸ்கட்டு ஒரு நாளைக்கு 2 டின்னு, இங்கே ரஸ்க்கு 2 டின்னு ஆகுது, ஒரு பெட்டி பிஸ்கட் ஆகுது. இதை போட்டால் தான் கொஞ்சம் கடம் மொறுன்னு அது வாய்க்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கு கொடுக்குது. இதெல்லாம் அந்த ரஸ்க்கு போட்டால் நல்லா சாப்பிடுங்க. உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த ஜீவங்களுக்கு, வாய் பேச முடியாத உயிரிழந்த ஜீவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நான் உங்களை வாழ்த்துறதோட அதுங்கள்ட்ட நிறைய உங்களுக்கு வாழ்த்து கிடைக்கும். அதுங்களோட வயிறு குளிர்ந்து எவ்வளோக்கு இருக்கோ அவ்வளோவுக்கு உங்களுக்கு நிறைய நிம்மதி இருக்கும். அதோட எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க. வயிறுக்கு உணவளிக்கிறத பற்றி திங்காத ஒரு சிலைக்கு கொண்டு சோறு ஊட்டுறதோ அபிஷேகம் பண்ணுறதோட உணவு அள்ளி சாப்பிட்ற ஜீவங்களுக்கு உணவளிக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். வயிறாக சாப்பிட்டு மறுநாள் வாழ்த்துறதுங்க. அதனால எல்லாரும் உதவி செய்யுங்க, கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் எனக்கு கொஞ்சம் கடனும் வாங்க முடியல. நிறைய கடை இருக்குது, ஆஸ்பத்திரி கடை இருக்குது, மளிகை கடையில் கடை இருக்குது. கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. ரொம்ப கடை ஏறிடுச்சுன்னா நான் ரொம்ப சிரமமாக போயிடும், மொத்தமாக நான் கொடுக்க முடியாது. அதனால் எல்லோரும் ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச உதவியை உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள்.